ஓம் நம சிவாய. மதுரை நடராஜரை பற்றி அறிவோம் வாருங்கள். வெள்ளி நடன மண்டபம் தமிழ்நாட்டில் பஞ்சாய் சபை என்று அழைக்கப்படும் 5 நடன அரங்குகள் உள்ளன. மேலும் மதுரையில் வெள்ளி நடன மண்டபம் என்று பொருள்படும் வெள்ளி அம்பலம் என்ற நடன அரங்கு ஒன்று உள்ளது. சிவன் பிரபஞ்ச நடனமான தாண்டவத்தை நிகழ்த்திய இடங்கள் இவை. இங்கே அவர் சந்தியா தாண்டவம் ஆடுகிறார். இது மகிழ்ச்சியான அமைதியான நடனம். மதுரையில் நீங்கள் காணும் குடும்பஸ்தர் நடராஜர் என்பது சிவனியின் நடன வடிவம். தனது வலது காலை உயர்த்தி வைத்திருப்பதை நீங்கள் காணும் இடங்களில் இதுவும் ஒன்றாகும். பொதுவாக நடராஜர் எப்போதும் தனது இடது காலை உயர்த்தி இருப்பார். ஆனால் இங்கே அவரது பக்தர்களான குணசேகர பாண்டியனின் வேண்டுகோளின் பேரில் அவர் தனது தோரணையை கதையின்படி மிகுந்த தயக்கத்திற்கு பிறகு குணசேகர பாண்டியன் நடனம் கற்க முடிவு செய்கிறார். 64 முக்கிய கலைகளில் 63 கலைகளை அவர் ஏற்கனவே கற்றுக்கொண்டார். அவருக்கு நடனம் மட்டுமே இல்லாதது. அவர் நினைப்பது போல் மதுரையில் சிவன் மட்டுமே நடனம் ஆட வேண்டும். ஆனால் ஒரு சோழ மன்னன் அனைத்தையும் தேர்ச்சி பெற்றிருந்த கேள்விப்பட்டதும் அவருக்கு கற்றுக்கொள்ள தொடங்கினார். அது மிகவும் வேதனையானது என்பதை உணர்ந்திருக்கிறார். எனவே அவர் வெள்ளியம்பலத்திற்கு சென்று 10 நாட்கள் நடனமாடும் வலியை என்னால் தாங்க கொள்ள முடியாது. நீங்கள் எப்போதும் ஒரு காலை உயர்த்தி நடனமாடுவது போல் தெரிகிறது. குறைந்தபட்சம் காலையின் தோரணையாவது வலிக்காதபடி மாற்றவும் என்றார். இறைவன் தோரணத்தை மாற்றியிருந்தார். பின்னர் நீங்கள் வழக்கமாக மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரரின் திருமணம் நடக்கும் திருமண மண்டபத்திற்கு வருகிறீர்கள். உள்ளே நீங்கள் பார்த்திருந்தும் முற்றிலும் மாறுபட்ட கட்டிடக்கலை. கூரை மரத்தினாலான அழகாக செதுக்கப்பட்டுள்ளது. மேலும் அது சுற்றிலும் விரிவான ஓவியங்களுடன் ஓடுகிறது. மேடையிலேயே 2 ஆச்சரியமான கூறுகள் உள்ளது. 2 பெரிய ஓவியங்கள் உள்ளது. ஒன்று பிரபஞ்சத்தை சித்தரிக்கிறது, கிரகங்களின் தூரம் மற்றும் நிலை, நட்சத்திரங்கள் மற்றும் பல. இரண்டாவது பூமியை சித்தரிக்கிறது, சுற்றியுள்ள மற்றும் குறிப்பிடப்பட்ட பொருட்களை கூட. அதாவது இது 11ஆம் நூற்றாண்டில் இது வரைய அவர்களுக்கு உண்மையிலேயே பார்வை இருந்ததா அல்லது அதை கண்டுபிடிக்க உண்மையில் கருவிகள் இருந்ததா என்பது இன்னும் ஒரு மர்மமாகவே உள்ளது. இந்தியாவின் தமிழ்நாட்டின் மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோவிலில் 1000 தூண் மண்டபங்கள். சிவன் நடராஜர் 7ஆம் நூற்றாண்டில் தமிழ் சைவ நியமன படைப்பான வாரத்தியில் தலைமையை தெய்வங்கள் போற்றப்படுகின்றன. இது நாயனர்கள் என்று அழைக்கப்படும் தமிழ் துறவி கவிஞர்களால் எழுதப்பட்டது மற்றும் பல பாடல் பெற்ற ஸ்தலம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 5 கோவில்களும் தமிழ்நாடு அரசின் இந்து மத மற்றும் அறநிலைத்துறையால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. அனைவருக்கும் நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.